வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் மே 13 ஆந்திராவில் எலெக்ஷன் இருக்கிறதுனால அன்றைக்கி சுவாமி தரிசனம் இருக்குமா, திருப்பதிலேருந்து திருமலாக்கு பஸ் இருக்குமா, தரிசனத்துக்கு வரலாமா, இது போல் காமன் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸ்டேட் எலெக்ஷன்ஸுக்கும் சுவாமி தரிசனத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அன்றைக்கி தரிசனம் இருக்குது, நீங்கள் தரிசனத்துக்கு வரலாம். சர்வ தரிசனம் டோக்கன் கூட அவைலபிலிட்டின்றது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அன்றைக்கி ஸ்டேட் எலெக்ஷன்ஸு ஆந்திராவில் ஸ்டேட் அண்டு லோக்சபா சென்ட்ரல் எலெக்ஷன் இருக்குது. அதே போல் தெலுங்கானாவில் அன்றைக்கி சென்ட்ரல் எலெக்ஷன், அது லோக்சபா எலெக்ஷன் இருக்குது. ஸோ அன்றைக்கி ஆந்திரா தெலுங்கானாலேருந்து வர்ற பக்தர்கள் கூட்டம் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அன்றைக்கி சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கூட கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சம்மர் சீசனில் இருந்தாலும். ஸோ அன்றைக்கி சுவாமி தரிசனம் இருக்குது, பக்தர்கள் வரலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் மே 5 நைட் வருவோம், கீழே திருப்பதியில் ரூம் கிடைக்குமா? மே 5 பார்த்தோம்னா வீக்கெண்டு வருது, அன்றைக்கி சண்டே வருது. ஸோ ரூம்ன்றது அந்த டைமில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் விஷ்ணு நிவாசத்தில் பாருங்கள், ஆஃப்லைன் ரூம்ன்றது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் அந்த டைம் கிடைக்காது. அது இல்லாமல் அன்றைக்கி சண்டே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது நாளைக்கே கூட காலையில் ஆன்லைனில் ஒரு வாட் செக் பண்ணுங்கள். யாராவது பக்தர்கள் புக் பண்ணவங்க அவங்க வர முடியாத சுச்சுவேஷனில் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ரீபுக்கிங்க்கு அவைலபிலிட்டின்றது காட்டும், கீழே திருப்பதில் தான் காட்டும். அதாவது திருமலாவில் இப்போ நம்ம புக் பண்ணுற அப்படின்னு தான் மஸ்ட்டாக தர்ஷனத்துக்கு ஆன்லைனில் புக் பண்ண பக்தர்கள் தான் திருமலா ரூம்ன்றது புக் பண்ண முடியும். கீழே திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தர்ஷனம் டிக்கெட்டு மஸ்ட்டு கிடையாது. அதனால் நீங்கள் செக் பண்ணுங்கள், மே 5 ரூம் இருக்குதான்ற மாதிரி செக் பண்ணுங்கள். பை லக்காக இருந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணலாம் ஆன்லைன்லேயே. ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கோங்களா, அந்த நைட் விஷ்ணு நிவாசம் ஃப்ரீ லாக்கர் அந்த ஸ்டேயிங் ஹால்ஸ் இருக்குல்ல, அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விஷ்ணு நிவாசத்துக்கு ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கெஸ்ட் ஹவுஸ். நீங்கள் அதில் கூட ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் வந்த உடனே. ஏன்னா விஷ்ணு நிவாசத்துலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அது எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ். அங்கே கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் கீழே திருப்பதியில் லோக்கல் டெம்பிள்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. லோக்கல் டெம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஏபி டூரிசம் அண்டு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் 2 பேர் கலந்து லோக்கல் டெம்பிள்ஸ் டூர் பிளான் இருக்குல்ல, நம்ம விஷ்ணு நிவாசம் அண்டு ஸ்ரீனிவாசத்தில் ஏபி டூரிசம் ரிசப்ஷன் இருக்குது. நீங்கள் அங்கே என்கொயரி பண்ணிவிட்டு லோக்கல் டெம்பிள்ஸ் டூர்ன்றது அவங்க மூலிமா நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணலாம். நான் ஷார்ட்லி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். திருப்பதி லோக்கல் டெம்பிள்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்லி. நெக்ஸ்ட்டு திருமலா தர்ஷனம் ஆன்லைன் புக்கிங் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 23 நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திருமலை அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ்ன்றது ஜூலை மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது ரிலீஸ் பண்ணுறாங்க. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும். ஏன்னா இங்கே ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. புக்கிங்ன்றது ஈஸியாக புக் பண்ணுற மெத்தடு தான். அதனால் 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதே போல் அங்கப்பிரதட்சணத்துக்கு புக் பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுற அப்படின்னு தான் ஒரே மாதத்தில் 2 அங்கப்பிரதட்சணம் கூட நீங்கள் புக் பண்ணலாம். 2 டேட்டில் கூட புக் பண்ணலாம், புக் ஆகும். மேக்ஸிமம் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதே இதில் ரொம்ப கஷ்டம். அதாவது ஹை டிமாண்ட் அதிகமாக இருக்கும். கோட்டான்னு பார்த்தோம்னா பர் டேக்கு 750 டோக்கன்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அதே போல் நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 23 மத்தியானம் பார்த்தோம்னா 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டான்றது ஜூலை மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது. ஏப்ரல் 23 மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க.
சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து மினிமம் ஏஜ் 65 இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் சீனியர் சிட்டிசன்ஸில் புக் பண்ணுற பக்தர்கள் வந்து தர்ஷனம் டு தர்ஷனம், அதாவது ஒன்ஸ் நம்ம இப்போ புக் பண்ணிவிட்டு நம்ம ஆதார் கார்டு வச்சு புக் பண்ணிட்டோம்னா நம்ம தர்ஷனத்துக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி நெக்ஸ்ட் புக்கிங்ன்றது 90 days கேப் இருக்கணும் சீனியர் சிட்டிசன்ஸில். யாரோ ஒரு பக்தர் கேட்டிருந்தார் இந்த டவுட்டு, 90 days கேப் இருக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.